Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. வணிக சிலிண்டர் விநியோகத்தில் இருந்த பாதிப்புகள் வேகமாக சரி செய்யப்பட்டு வருவதாக பெட்ரோலிய அமைச்சகம் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. வணிக சிலிண்டருக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் விநியோகம் 70% அதிகரித்திருக்கிறது என்றும் பெட்ரோலிய அமைச்சகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ஓவர் டு ரமேஷ். பெட்ரோலிய அமைச்சகம் இந்த வணிக சிலிண்டர் விநியோகம் தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதாவது நேற்று ஒரே நாளில் மட்டும் சுமார் 51 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு எல்பிஜி விநியோகம் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி நிலை குறித்து பெட்ரோலியத்துறை அமைச்சகம் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தற்போது உலகளாவிய புவி சூழலில் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நமது நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு எல்பிஜி தேவையில் 60% நாம் வெளிநாட்டில் இருந்துதான் இறக்குமதி செய்து வருகிறோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிக்கலான இந்த சூழலிலும் உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர் விநியோகத்திற்கு நாம் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் சிலிண்டர்களுக்கு 100% விநியோகம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு எல்பிஜி விநியோக மையங்களிடம் தட்டுப்பாடு எதுவும் பதிவாகவில்லை எனவும் ஆன்லைன் மூலமாக செய்யக்கூடிய எல்பிஜி முன்பதிவு என்பது 98% அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த ஆன்லைன் எல்பிஜி புக்கிங் என்பது 94% 96% இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே போல வணிக பயன்பாட்டுக்கான எல்பிஜி ஒதுக்கீட்டில் ஆரம்பத்தில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் அது பின்னர் படிப்படியாக உயர்த்தப்பட்டு 20 30 30 50 என தற்போது 70% வரை உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் அதில் பல்வேறு முக்கியமான துறைகள், அதாவது ஜவுளி, பார்மா, உரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாணவர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இந்த 5 கிலோ சோட்டு சிலிண்டர் என்று சொல்வார்கள், 5 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விநியோகம் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சில்லறை விற்பனை நிலையங்களிலும் எல்பிஜி விநியோகமும் கையிருப்பும் சீராக இருக்கிறது. எங்கும் தட்டுப்பாடு பதிவாகவில்லை. பொதுமக்கள் தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல நேற்று ஒரே நாளில் மட்டும் 51 லட்சம் மேற்பட்ட வீடுகளுக்கு எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் கொடுக்கப்பட்டுள்ளது. எல்பிஜியிலிருந்து பிஎன்ஜிக்கு மாறுவோருக்கு உடனடியாக முன்னுரிமை அடிப்படையில் அந்த ஒதுக்கீடு என்பது செய்யப்படுகிறது. அந்த வகையில் சமீப நாட்களில் சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய பிஎன்ஜி இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் தேவையற்ற வதந்திகளை நம்பாமல் அரசு கொடுக்கக்கூடிய தகவலை மட்டுமே நம்பி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.